வணக்கம் நண்பர்களே, எஸ்என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முருகப்பெருமானுக்கு பல விரதங்கள் இருந்தாலும் ஒரு காரியம் நடக்க வேண்டும் என நினைத்து நீண்ட நாட்கள் இருக்கும் ஒரு தொடர் விரதம் என்றால் அது 48 நாட்கள் மண்டல விரதம்தான். கந்தசஷ்டி விரதம், சோமவார விரதம் போன்று இந்த 48 நாட்கள் விரதமும் மிகவும் சக்தி வாய்ந்தது. உங்களுக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு இந்த 48 நாட்கள் விரதத்தை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். ஆனால் இந்த விரதத்தை எப்படி தொடங்குவது, எந்த நாளில் ஆரம்பிப்பது என்பதில் பலருக்கு குழப்பம் உள்ளது. முருகனுக்கு உகந்த நாட்களான செவ்வாய், வியாழன், ஞாயிறு ஆகிய நாட்களில் விரதத்தை தொடங்கலாம். இவை உங்களுக்கு சரியாக வராது என்றால் விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தும் ஆரம்பிக்கலாம். தீதிகள் மற்றும் நட்சத்திரங்கள்: வளர்பிறை சஷ்டி, சுப காரியங்கள், செல்வ வளர்ச்சி, முன்னேற்றம் ஆகியவற்றுக்கு இந்த நாளில் தொடங்குங்கள். தேய்பிறை சஷ்டி, கடன், துன்பங்கள், பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என நினைத்தால் இந்த நாளில் விரதத்தை தொடங்குங்கள். விசாகம், கார்த்திகை, பூசம் போன்ற முருகனுக்கு உகந்த நட்சத்திர நாட்களையும் நீங்கள் தேர்வு செய்யலாம். மாதவிடாய் முடிந்த பிறகு பூஜை அறைக்கு செல்லும் முதல் நாளிலிருந்து விரதத்தை தொடங்கலாம். இடையில் மாதவிடாய் வந்தால் விரதத்தை நிறுத்தி மீண்டும் முடிந்த பிறகு தொடர்ந்து கணக்கிட்டு 48 நாட்களை பூர்த்தி செய்யலாம். முதலில் உங்களுக்கு வசதியான ஒரு நாளை தேர்வு செய்யுங்கள். அருகில் முருகர் கோவில் இருந்தால் அங்கு சென்று இக்காரியம் நடக்க வேண்டும் என நான் விரதம் இருக்க போகிறேன் என்று முருகனிடம் சொல்லிவிட்டு விரதத்தை ஆரம்பியுங்கள். கோவில் அருகில் இல்லை என்றால் வீட்டிலேயே முருகனின் படம் வைத்து சிவப்பு அல்லது மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரியுங்கள். நெய்வேத்தியம்: பால், தேன், தினை மாவு, சர்க்கரை பொங்கல் என எது முடியுமோ அதை சுவாமிக்கு நிவேதனம் செய்யுங்கள். பாடல்கள்: கஷ்டங்கள் தீர கந்தசஷ்டி கவசம் படியுங்கள். நோய் நீங்க சண்முக கவசம் பாராயணம் செய்யுங்கள். திருமணம் அல்லது வேறு காரியங்களுக்கு திருப்புகழ் படியுங்கள். ஒருவேளையேனும் உபவாசம் இருக்கலாம். முழுமையாக உபவாசம் இருக்க முடியாதவர்கள் காலையிலும் மாலையிலும் உணவோ அல்லது இரவில் பாலோ பழமோ எடுத்துக்கொள்ளலாம். உடல்நிலை சரியில்லாதவர்கள் 3 வேளையும் சைவ உணவு எடுத்துக்கொள்ளலாம். தினசரி வேலைகள்: விரத நாட்களில் அன்றாட பணிகளை தாராளமாக செய்யலாம். அலுவலகம் செல்வதோ பயணம் செய்வதோ தவறில்லை. ஷட்கோண தீபமேற்றி ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை மனதில் எப்போதும் உச்சரித்துக் கொண்டே இருங்கள். காலை மாலை என 2 வேளையும் 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லி பயிற்சி செய்யுங்கள். இது உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி இறை சிந்தனையோடு இருக்க உதவும். 48 நாட்கள் விரதம் இருக்கும்போது பல சோதனைகள் வரலாம். என்னால் முடியவில்லையே என மனம் சோர்வடையலாம். ஒரு மாணவன் 10வது தேர்வில் வெற்றி பெற்றால்தான் 12வதுக்கு செல்ல முடியும். அதுபோலதான் வாழ்க்கையிலும் சோதனைகளை கடந்தால்தான் வெற்றியை அடைய முடியும். 48 நாட்கள் விரதத்தை முடித்ததும் நான் நினைத்த காரியம் நடக்குமா என்று கேட்பீர்கள். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம். ஒரு காரியத்தை உறுதியுடன் செய்தால் அது நிச்சயம் நடக்கும். இந்த பதிவை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் உங்கள் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்றே அர்த்தம். முருகன் உங்களை அழைக்கிறார். முழு சரணாகதியோடு அவனிடம் உங்கள் பாரங்களை இறக்கி வையுங்கள். விரத காலத்தில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடலாமா என்ற சந்தேகம் பலருக்கு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் மட்டும் இந்த 48 நாட்களும் இல்லற வாழ்க்கையை தவிர்ப்பது சிறப்பு. இது ஆரோக்கியமான கரு உருவாகவும் மனரீதியான மாற்றங்களுக்கும் உதவும். மற்றவர்கள் இயல்பாக உங்கள் வாழ்க்கையை தொடரலாம். மிக முக்கியமாக இந்த விரதத்தை எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நெருங்கியவர்களுக்கு மட்டும் தெரிந்தால் போதும். அமைதியாக விரதம் இருந்து முருகப்பெருமானின் அருளை பெறுங்கள். இந்த 48 நாட்கள் மண்டல விரதத்தை நீங்கள் நம்பிக்கையோடு கடைபிடித்தால் நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும். இந்த அற்புதமான தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள். நம்முடைய எஸ்என் பக்தி டைம்ஸ் யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.